ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்குது. 11வது வாரம் முடிய போகுது. 12, 13, 14, 15 அதோட கதம் ஓகேயா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் யார் அந்த சீசனோட டைட்டில் வின்னர், அந்த டைட்டில் வின்னர் மூஞ்சி நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆவலோட காத்துட்ருக்காங்க. எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 50th டேலேருந்து 60 டேஸ்க்குள்ளேயே தெரிஞ்சிடும் இவங்க தான் டைட்டில் வின்னராக வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள். அதில் தான் ஏதாவது குளறுபடி நடந்து ஒன்று ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க, இல்லை ஏதோ சம்பவங்கள் நடக்கும். சரிங்களா? ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஏதோ 11வது வாரம் முடிஞ்சு போச்சு. அப்போ என்னாச்சு, 77 நாள் ஆட்டேங்க அப்பா. ஆனால் இன்னுமே வந்துட்டு இவரா அவரா, இவங்களா அவங்களா இன்னுமே தெரியல. சரிங்களா? அதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை திவ்யாவுக்கு இந்த டைட்டில் கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சி நடக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாவுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு பயங்கரமான ரோஸ்ட் வந்து பிக் பாஸ் இது நம்ம விஜய் சேதுபதி கொடுத்துருப்பார். பெரிய ரோஸ்ட்லாம் இல்லை, சின்ன ரோஸ்ட். அன்றைக்கி வந்து அவங்க தலைவலின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை தான் வந்து கலாச்சிருப்பார். ஏன்னா அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வரைக்கும் வந்து திவ்யாவுக்கு பெருசாக ஒரு ரோஸ்ட் வந்து ஒரு வாட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் ரோஸ்ட்டே வரல. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, விஜய் சேதுபதி நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் தான். இப்போ போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது, ஒரே ஒன்று, அது என்னது நம்ம கமருதீன் சொல்லியிருப்பார், காக்கா ஆகி போயிட போகுது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு திவ்யாக்காக இந்த விஷயத்தை ஏன் கேட்கல? திவ்யா அங்கே பாவமா இல்லையா? சேண்ட்ரா இதே பிரஜனுக்கு இது மாதிரி நடந்தது தான் நீங்கள் விட்டுருப்பீங்களா? இது தலையாக இருக்கிற அமித் நீங்கள் இதை மாதிரி பண்ணியிருக்கலாமா? வினோத் உங்களோட ஃப்ரெண்டுன்னா நீங்கள் கேட்க மாட்டிங்களா? இப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ பெருசாக அந்த ஒரு எபிசோட் ஃபுல்லாக நடந்திருக்கும். ஆனால் இதே மாதிரி விஷயங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நடந்திருக்கா கேட்டிங்கன்னா, வியானாவை வந்துட்டு விஜய் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், ஞாபகம் இருக்குங்களா? இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பார். அதே மாதிரி நிறைய சம்பவங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இது மாதிரி பேசியிருக்காங்களா? விஜய் பார்வதிக்கு எடுத்து வச்சுன்னா லிஸ்ட்டு சொங்கின்னு போகும், பேசியிருக்காரா? ஆனால் அந்த திவ்யாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு, சப்போர்ட்டை கொடுக்குறாரு. அதே மாதிரி நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுதான் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுறதுக்கு நிறைய திவ்யா ரசிகர்லாம் எங்கள் திவ்யாவுக்கு தான் இந்த ஓட்டு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, நேற்று வந்துட்டு யாரோட கேமு யார் ஓவர்டேக் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதில் ஸ்டார்டிங் என்ன பண்ணுறாங்க, யார் வந்து சொல்லுங்கள் அப்படின்போது ஒருத்தங்களோட பற்றி சொல்கிறாங்க. கனி வந்துட்டு இப்போ வந்து விஜய் பார்வதியோட கேமை வந்து ஓவர்டேக் பண்ணுறது சேண்ட்ரா. ஏன்னா முதல் விஜய் பார்வதி ஏதாவது பிரச்சனை பண்ணி அந்த லைட்டை வந்துட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போது எல்லாமே வந்து சேண்ட்ராவை பற்றி பேசுகிற மாதிரி சேண்ட்ராவை தான் வேலையை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்கள விட இவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அதேமாதிரி இதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும், இது நல்லதா கெட்டதா அப்படின்னா, கமருதீன் பார்த்துக்குங்க, உங்களோட கேமை வந்துட்டு ஓவர்டேக் பண்ணுறது விஜய் பார்வதி தான், சூதானமாக இருந்துக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஒரு தவறான விஷயம். ஸோ கமருதீனுக்கு வந்து சொல்கிற மாதிரி விஷயம். இப்போ கமருதீன் என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு சார் இது வந்துட்டு எப்படின்னா, திவ்யா வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையிலையுமே வந்து சார் அப்படின்போது அவர் சொல்கிறார், கரெக்டாக சொல்லுங்கள் என்ன யாரை வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க, அதுதான் சார் திவ்யா பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சார் அப்படின்போது சிரிப்பார் அவர். உடனே அவங்க திவ்யா டப்புன்னு சார் அவர் என்ன சொல்லுவாரான்னா, நான் வந்து எல்லாரோட கேமையும் ஓவர்டேக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாரோட கேமை புட் டவுன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்படி தானே இப்போ விஜய் படத்துக்கு சொன்னார், நீங்கள் வந்துட்டு கமருதீனோட புட் டவுன் பண்ணுறீங்க, கமருதீன் பேக்கப். அப்போ இங்கே வந்து திவ்யா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அவர், திவ்யா வந்து இங்கே இருக்கிற எல்லாரோட கேமையும் ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காரு, கரெக்டாக? ஆனால் விஜய் சேதுபதி என்ன பண்ணியிருப்பார், என்ன சொல்ல வரீங்க கமருதீன், திவ்யா வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரோட கேமும் ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படி தானே சொல்ல வரீங்க? ஆமாம் சார் அப்படின்னு கிளாப்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு எப்படி கிளாப்ஸு எனக்கு புரியல, புரியுதுங்களா என்ன சம்பவம் நடக்குதுன்னு? இதுக்கு கிளாப்ஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ விஜய் பார்வதிக்கு கிளாப்ஸ் கிடச்சிருக்கணும், ஏன்னா நல்லது பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து திவ்யாவுக்கு வந்து கிளாப்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களை அறியாமையே நீங்கள் வந்து திவ்யாவை பாராட்டுறீங்க கமருதீன் அப்படின்னு அவரும் ஆமாம் சார் சொல்லிட்டு உட்காந்துருப்பார். இனி அவர் அதுக்கு மேலே கமரு என்ன சொல்ல வந்தாரோ சொல்ல வராமல் அதை வந்து மாற்றி அவர் சொன்னோன்னு சரி எதுக்கு பிரச்சனை ஆமான்னு உட்காந்துட்டார். புரியுதுங்களா இங்கே என்ன நடக்குதுன்னு? ஸோ திவ்யாவுக்கு வந்து ஃபேவரிசமாக இல்லை நல்லா நடக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக திவ்யா தான் வந்துட்டு டைட்டில் வின்னர் வருவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. பட் இருந்தாலும் விஜய் பார்வதி இல்லாத ப்ரொமோவை பார்க்க முடியுமா? இதே திவ்யாவை வச்சு ப்ரொமோ வந்தால் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இன்னும் இருக்கிற காரணத்தினால, இன்னும் நம்மளுக்கு வந்து முழுசாக வந்து 12, 13, 14, 15 இன்னும் 4 வாரம் இருக்கிற காரணத்தினால எது வேணால் நடக்கலாம். ஏன் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறமா எல்லாமே மாறலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்.
இது மறைமுகமாக திவ்யாவை வந்துட்டு டைட்டில் வின்னராக வரதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்துகிறாங்களோ. இப்போ கூட ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து பார்வை பற்றி சொல்கிறாங்க. என்னடா இது, பார்வை பிடிக்காதுன்னு அங்கே ஒரு வேலை, இந்த விக்ரம் ஒரு வேலை பண்ண போகிறாங்க. இந்த விஜய் பார்வதுக்கு முன்னாடி பார்வை சூப்பர், விஜய் பார்வை இல்லை நினைங்களா பார்வை அப்படி அதே விஷயத்த இவங்களும் ட்ரை பண்ண போகிறாங்களோன்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.